நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜாதகத்தில் திருமண காலத்தை எப்படி சார் அறிகிறது, எந்த காலத்தில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பல விஷயங்கள் திருமண காலத்துக்கு ஒரு கணக்கே போட்டு சொன்னோம், அது துல்லியமா இருக்கும். இப்ப இன்னொரு விஷயம் துல்லியமா இருக்கும். இது என்ன அமைப்பு அப்படின்னா, உங்க ஜாதகத்துல லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. இந்த ஏழாம் அதிபதி நவாம்ச சக்கரத்துல எந்த வீட்டில் இருக்கான்னு பார்த்துக்கங்க. உதாரணத்துக்கு கடக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான். இவர் நவாம்ச சக்கரத்துல தனுசு ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த தனுசு ராசி யாருடைய வீடு? குருவோட வீடு. இந்த தனுசு ராசி யாரோட வீடு? குருவோட வீடு. அப்போ இந்த குருவுக்கு ராசி சக்கரத்துல எத்தனை வீடு இருக்கு? 2 வீடு இருக்கா? என்னென்ன வீடு? ஒண்ணு தனுசு, இன்னொன்னு மீனம். கோச்சாரத்துல வரக்கூடிய குரு இந்த தனுசு ராசியிலேயோ இல்ல இந்த தனுசு ராசிக்கு 5, 9, 7லயோ, நல்லா புரிஞ்சுக்கணும், தனுசு ராசியிலேயோ தனுசு ராசிக்கு 5, 9, 7லயோ, மீன ராசியிலேயோ மீன ராசிக்கு 5, 9, 7ஆம் இடத்திலேயோ கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தசாபுத்தி 3, 7, 11, 5, 9 கனெக்ட் ஆகும் பொழுது, 3, 7, 11, 5, 9 தசாபுத்தியில் கனெக்ட் ஆகும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை கண் முன்னாடி வந்து நிற்கும். திருமண வாழ்க்கை அமையும். எப்பவுமே நான் சொல்றது என்ன, கோச்சாரம் என்பது பொண்ணுக்காரங்க உங்களுக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா வருவாங்க. நிறைய ஜாதகம் வரும், நிறைய அமைப்புகள் உங்களுக்கு வரும். அந்த அமைப்பு உங்க எண்ணத்திலையும் பண்ணிக்கலாம்னு தோணும். அதை முழுமையா உங்களுக்கு ஏற்ற பெண் கிடைச்சு உங்களுக்கு நடத்தி கொடுப்பது தசாபுத்தி. இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வைத்தான் தேவன் என்று சொல்லுவாங்க. அந்த இறைவன் கொடுத்த வரம் தான் நமக்கு அமையும். அந்த வரத்தை கொண்டு வந்து சமர்ப்பிப்பது தசாபுத்தி. இந்த ரெண்டும் கரெக்டா கனெக்ட் ஆகும் பொழுது இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. கட்டாயம் உங்க திருமண காலத்தை நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம். எளிமையான வழி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நன்றி.